ஹை கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா த்ரெட் ரிலேட்டடாக நம்ம இந்த வீடியோ அப்கமிங் வீடியோ எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ராசஸ்னால் என்ன, த்ரெட்னா என்ன, அப்புறம் மல்டி டாஸ்கிங்னா என்ன, மல்டி த்ரெட்டிங்னா என்ன, ஓகேங்களா? இந்த வீடியோவுக்கு அப்புறம் நம்ம த்ரெட் கிரியேஷன் அப்புறம் மல்டி த்ரெட்டிங் எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், கொஞ்சம் டீப்பாகவே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன ப்ராசஸ்னால் என்னன்னு சொல்கிறேன்னா, ப்ராசஸ் இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏ ப்ரோக்ராம் தட் இஸ் கெட்டிங் எக்ஸிக்யூட்டட். ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா ப்ராசஸ் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ப்ராசஸ் தான் என்ன பண்ணணும்னா அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், ஓகேங்களா? அது உள்ள த்ரெட் ப்ராசஸ் உள்ளே தான் நம்மளுக்கு த்ரெட் எல்லாமே இருக்கும். அதனால் டீட்டெயிலாக வந்துட்டு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன், ஓகேங்களா? நம்ம வந்து தியரிட்டிக்கலாக போகாமல் ப்ராக்டிக்கலாக போகும். நான் ஒரு சின்ன ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எடுத்துக்கிறேன், test.javaன்னு. இங்கே வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு ஹை தேர்ன்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன், வேறு எதுவும் பண்ணல. நான் வந்து ஐடியில் வந்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் நான் ஜஸ்ட் வந்துட்டு கமெண்ட் ப்ராம்ப்டில் பண்ண போகிறேன். மேக் யூஸ் பண்ணுறதுனால டெர்மினல், விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம் கமெண்ட் ப்ராம்ப்டில் பண்ணுங்க, ஓகேங்களா? நம்ம எப்போ இதை வந்துட்டு கம்பைல் பண்ணுறோமோ டாட் கிளாஸ் ஃபைல் வந்துட்டு க்ரியேட் ஆகும், ஓகேங்களா? நான் ஆல்ரெடி வந்து எங்கள் டாட் கிளாஸ் ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ண ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அதில் டாட் கிளாஸ் ஃபைல் இருக்குது, அதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து திரும்பி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஓகே, சிம்பிள் ப்ரோக்ராம் தான், ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எப்போதுமே வந்து சிஎம்டியில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் ஜாவா லேர்ன் பண்ணிக்கிறீங்கன்னா, ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜாவா சி test.java இதுதான் கம்பைல் பண்ணுறதுக்கு கமெண்டு. கம்பைல் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னா இங்கே பாருங்கள், test.classன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பைட் கோடாக இருக்கும், நம்மளுக்கு அது புரியாது, ஓகேங்களா? ஸோ பைட் கோடாக மாறும். இப்போ நம்ம பைட் கோடை திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ நம்ம கம்பைல் தான் பண்ணியிருக்கோம், இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல, ரன் பண்ணல ப்ரோக்ராம். ரன் பண்ணுறதுக்கு என்ன இப்போ இது கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், ஜாவா டெஸ்ட். இப்போ வந்து இந்த டாட் கிளாஸ் ஃபைலை தான் நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம், நாட் ஜாவா, டாட் ஜாவா. இது டாட் ஜாவாவை நம்ம கம்பைல் பண்ணிட்டோம், நம்ம டாட் கிளாஸ் ஃபைல் கிடச்சிருது, பைட் கோட் கிடச்சிருது. இதை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ஜாவா டெஸ்ட் வந்துருச்சிங்களா? ஹாய் தேர். ஸோ நம்ம என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறனோ அப்போ தான் வந்துட்டு ப்ராசஸ் வந்து கிரியேட் ஆகுது, ஒரு நியூ ப்ராசஸ். யார் ப்ராசஸை கிரியேட் பண்ணுவான்னா ஜேவிஎம். ஜேவிஎம் வந்து இஸ் பார்ட் ஆஃப் ஜாவா. உங்களுக்கு அதை நான் வந்துட்டு வேணால் வேறு செஷனில் எடுக்கிறேன், ஜேவிஎம்னா என்னன்னுட்டு, ஓகேங்களா? ஸோ ஒரு நியூ ப்ராசஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுது ஜேவிஎம், ஓகேங்களா? எப்போனா ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும் போது, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு வருவோம். இப்போ ஒரு ப்ராசஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராம் டெஸ்ட்டுங்கிறத நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகும்னா ஒரு ப்ராசஸ் வந்துட்டு எனக்கு வந்து ஜேவிஎம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும், ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு அதை புரிகிறபடி சொன்னால் ஒரு ப்ராசஸ் வந்துட்டு ஆயிடுது. ஸோ எப்போ ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதோ, கிரியேட் ஆகுதோ, ஓகேங்களா, அப்போ வந்து என்ன ஆகும்னா இதுக்கு வந்து ஓன் ரிசோர்ஸை வந்துட்டு ஓஎஸ் வந்து அலோகேட் பண்ணும். ஓஎஸ்னால் ஒன்றுமே கிடையாது, இந்த சிஸ்டம் நான் வந்துட்டு மேக் யூஸ் பண்ணுறேன், மேக், ஓகேங்களா? ஓஎஸ் விண்டோஸ் வந்து விண்டோஸ், ஓகேங்களா? நிறைய வெர்ஷன்லாம் இருக்குது. ஓஎஸ் விண்டோஸ் ஓஎஸ்ன்னு வச்சுங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன தேவை, மெமரி தேவை. ஏன்னா இப்போ நம்ம நிறைய வேரியபிள்லாம் க்ரியேட் பண்ணுவோம், அதெல்லாம் ஸ்டோர் பண்ண மெமரி தேவை. ஸோ அதை தான் நான் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறேன், ஓகேங்களா? என்ன ஆகும்னா ஒரு ப்ரோக்ராமை வந்து கம்பைல விட்டுருங்க, கம்பைல் பண்ணதுக்கப்புறம் பைட் கோடாக மாறும், டாட் கிளாஸ் ஃபைலாக. அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஜேவிஎம் வந்து ஒரு நியூ ப்ராசஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணும் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்காக. பண்ணும்போது ஓஎஸ் என்ன பண்ணும்,
இந்த ப்ராசஸ்க்கு வந்து சில ரிசோர்ஸை வந்துட்டு அலோகேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு மெமரி அதெல்லாம். இப்போ இந்த ப்ராசஸ் இருக்குன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு ஹீப் மெமரி வந்துட்டு ஓஎஸ் அலோகேட் பண்ணும். அப்புறம் த்ரெட் அலோகேட் பண்ணும். நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஹீப் மெமரி. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்கு. பண்ணும் எது பண்ணும்? ஓஎஸ் பண்ணும். ஸோ இது வரையும் இப்போ புரிஞ்சுக்கிங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ வந்துட்டு ப்ராசஸ் என்ன ஆகும்? இப்போ வந்து ஒரு ப்ராசஸ் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் இன்னொரு ப்ராசஸ் வந்துட்டு இன்னொரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணும்போது இன்னொரு ப்ராசஸ் வந்து கிரியேட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இது வந்து ப்ராசஸ் 2. ஓகேங்களா? இது வந்து இன்னொரு ப்ரோக்ராம். அதுக்கு வந்துட்டு கிரியேட் ஆகும்போது என்ன ஆகணும்? ஓஎஸ் வந்து அதுக்கு மெமரி அலோகேட் பண்ணும், த்ரெட் அலோகேட் பண்ணும். அதெல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஃபர்தராக. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு மெமரின்னு வச்சுங்க. ஹீப்னு போட்டுருங்க, ஜஸ்ட் மெமரி. ஓகேங்களா? ஷார்ட்டாக மெமரி அலோகேட் பண்ணுது. ஸோ 2 ப்ராசஸ் இருக்குது. ஸோ ப்ராசஸ் 2 ப்ராசஸ் இருந்தாலுமே அது தனித்தனியாக தான் ரன் ஆகும். இதோடைய மெமரியை இது ஷேர் பண்ணிக்காது, இதோடைய மெமரி இது ஷேர் பண்ணிக்காது. பேரலாக ரன் ஆகும். பட் ஆனால் வந்து எப்படின்னா இட் ஓன்ட் டிஸ்டர்ப் அதர் ப்ராசஸ். ஓகேங்களா? ப்ராசஸை பொறுத்தளவு ஒரு ப்ராசஸ் தனியாக ரன் ஆகும், இன்னொரு ப்ராசஸ் வந்துட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா? ப்ராசஸ்னால் ஒன்றுமே கிடையாது. ஜாவா ப்ரோக்ராம் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஜேவிஎம் வந்து ஒரு ப்ராசஸை கிரியேட் பண்ணும் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அதான் ப்ராசஸ். ப்ராசஸ் கிரியேட் ஆகும்போது ஓஎஸ் வந்துட்டு என்ன பண்ணும்? அதுக்கு சில ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணும். அதுதான் வந்து மெமரி, த்ரெட், எக்ஸெட்ரா நிறையா இருக்குது. அதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ். இப்போ நான் த்ரெட்டுக்கு வரேன். இப்போ ப்ராசஸ்னால் என்னென்னு புரிஞ்சிச்சு. இப்போ த்ரெட் வந்து என்ன, அதை நம்ம எப்படி படிச்சிருக்கோம்? லைட் வெயிட் ப்ராசஸ்ன்னு படிச்சிருக்கோம். அப்புறமேட்டு வந்துட்டு ஒரு ஸ்மாலஸ்ட் சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் ஆர் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஒன்றுமே இல்லை த்ரெட்னா. இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த ஹோல் ப்ரோக்ராமையும் அந்த ப்ராசஸ் தான் டேக்கரா. ஓகேங்களா? ஒரு எடுத்து ரன் பண்ணும். அந்த ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் தனித்தனி மெமரி இருக்கும், த்ரெட் இருக்கும், எல்லாமே இருக்கும். த்ரெட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராசஸ் உள்ள தான் த்ரெட் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ப்ராசஸ் வந்துட்டு இப்போ 2 ப்ராசஸ் இருக்குன்னா ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்காது. ஆனால் த்ரெட் வந்துட்டு ஒரு ப்ராசஸ் இதுக்குள்ள மல்டிபிள் த்ரெட் இருக்கும். இதெல்லாம் த்ரெட்டுன்னு வச்சுங்க. எத்தனை த்ரெட் வேணாலும் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போ ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் ஆகுதோ பை டிஃபால்ட்டாக ஒரு த்ரெட் வந்துட்டு இந்த ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கோம். அதை வந்து நம்மலாம் கிரியேட் பண்ண மாட்டோம். அதுதான் வந்துட்டு மெயின் த்ரெட். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ த்ரெட்னா என்னன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஓகே, நான் த்ரெட்னா அதை சொல்லிடுறேன். ஓகேங்களா? நான் இப்போ வந்து இங்கே ஒரு ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு லைன் பை இதெல்லாம் வந்து ஜஸ்ட் கோடிங்னு வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 லைனையும் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இந்த 4 லைனையும் தனியாக எனக்கு ஒரு த்ரெட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ அதே இன்னொரு 4 லைன் இருக்குது கீழே, அதை தனியாக இன்னொரு த்ரெட் எக்ஸிக்யூட். ஆனால் ரெண்டுமே எனக்கு பேரலாக எப்படி சொல்கிறது, சைமல்டேனியஸ்லினா ஒரே நேரத்தில் ரன் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஒரு ப்ராசஸ் உள்ள மல்டிபிள் த்ரெட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு த்ரெட்னா என்னன்னா ஒன்றுமே கிடையாது. அது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் த்ரெட்டு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்துட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் சொன்னல, ஒரு ப்ராசஸ் வந்து கிரியேட் ஆகும்போது ஒரு த்ரெட் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து அதுவே கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? நம்ம தான் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஆனால் அந்த த்ரெட்டை வச்சு நம்ம மல்டிபிள் த்ரெட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை நான் சொல்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் சிஸ் அவுட் டாட் நம்ம எந்த த்ரெட்டுமோ எதுவுமே கிரியேட் பண்ணல. ஓகேங்களா? எந்த த்ரெட்டுமே நம்ம கிரியேட் பண்ணல. நான் ஜஸ்ட் வந்து ஏதாவது த்ரெட் இருக்கான்னு ஓகேங்களா பிரிண்ட் பண்ணி ட்ரை பண்ணேன். அதுக்கு என்ன கமெண்ட்னா த்ரெட் டாட் கரண்ட் த்ரெட் கெட் நேம். ஓகேங்களா? த்ரெட் டாட்
current thread dot get name. இது போட்டால் நம்மளுக்கு ஏதாவது த்ரெட் ரன் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ நான் கம்பைல் பண்ணிக்கிறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், த்ரெட் நேம் வந்து மெயின். ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ணல, அந்த ப்ராசஸ் ரன் ஆகும்போதே ஒரு நிமிஷம் எல்என் போட்டால் நெக்ஸ்ட் லைனில் வந்துக்கிறோம். ஓகேங்களா? த்ரெட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின். நம்ம எந்த த்ரெட்டும் கிரியேட் பண்ணலாம். அதான் ஒவ்வொரு ப்ராசஸ் வந்துட்டு ஒரு கிரியேட் ஆகும் போதே ஒரு அந்த ரிசோர்ஸ் ஓஎஸ் அலோகேட் பண்ணதில்ல, மெமரி ஒரு த்ரெட்டையும் அலோகேட் பண்ணும். அதுதான் மெயின் த்ரெட். அந்த மெயின் த்ரெட் தான் என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணும். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த வாய்ட் மெயின் சொல்லிட்டு அந்த மெயின் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். நம்ம இந்த மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம இந்த மெயின் த்ரெட்டை வச்சு நம்ம எத்தனை த்ரெட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த த்ரெட் லைஃப் சைக்கிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை டீட்டெயில்டாக நான் வந்துட்டு அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு த்ரெட்னா புரியுதுங்களா? த்ரெட்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு ப்ரோக்ராமில் ஒரு பார்ட் ஆஃப் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அதான் த்ரெட் யூஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம அதை வந்துட்டு இப்போ இதே பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ப்ரோக்ராம் மெயின் ஃபங்க்ஷன் எது வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணது மெயின் த்ரெட். அந்த மெயின் த்ரெட்டான டிஃபால்ட்டாக கிரியேட் ஆனது நம்ம கிரியேட் ஆகுது. நம்ம யூசர் த்ரெட்டும் நம்மளே ஓனாக வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு அதை நான் ஒரு கிரியேட் பண்ணுறேன், அந்த த்ரெட் ரன் பண்ணணும்னு சொன்னால் அது ரன் பண்ணும். ஸோ இது வந்து எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் ரன் ஆகும். அதோடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே நான் கவர் பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமையாக வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்துட்டு இங்கே வந்துடுறேன். நான் இப்போ என்ன சொன்னேன்னா டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோ. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை கம்பைல் பண்ணுறோம், ஜாவா சி. இப்போ டெஸ்ட் டாட் ஜாவா இது என்ன ஆகும், கம்பைல் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்தது கம்பைல் பண்ணோன்னே என்ன ஆகும்னா இது வந்துட்டு பைட் கோடா டாட் கிளாஸ் ஃபைலாக நம்மளுக்கு தரும். நம்ம ஜாவா டெஸ்ட்னு கொடுத்தா இது என்ன பார்க்கும்னா இந்த டைமில் என்ன ஆகும்னா JVM வந்து கிரியேட்ஸ் ஏ நியூ ப்ராசஸ். ஓகேங்களா? அந்த ப்ராசஸ் வந்து இதான் அந்த ப்ராசஸ்னு வச்சுங்க. ப்ராசஸ். ஸோ இதுக்கு சில ரிசோர்ஸ் வந்துட்டு வாய்ஸ் வந்து அலோகேட் பண்ணும். அது வந்துட்டு ஹீப்பு, த்ரெட்டு, அது தனித்தனி பாக்ஸில் போடலாம். நான் ஜஸ்ட் அப்படியே சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த த்ரெட்டு தான் வந்து மெயின் த்ரெட். நீ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? வாட் இஸ் ப்ராசஸ், அப்புறம் த்ரெட்டு. ஓகேங்களா? இப்போ இதோடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரெட் அண்ட் ப்ராசஸ் வந்துட்டு ஒரு ப்ராசஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதோடைய ரிசோர்ஸ் வந்து இன்னொரு ப்ராசஸ் கூட ஷேர் பண்ணிக்காது, டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் த்ரெட்டு வந்துட்டு 2 த்ரெட் இருக்குன்னா அது வந்து அதோடைய ரிசோர்ஸ், அதோடைய மெமரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? 2 ப்ராசஸ் தனித்தனியாக அது பாட்டுக்கு ரன் ஆகும், எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல். ஆனால் த்ரெட் வந்துட்டு ப்ராசஸ் உள்ளே தான் த்ரெட் இருக்கும், ஒரு ப்ராசஸ் உள்ள ஈச் ப்ராசஸ் உள்ள த்ரெட் இருக்கும். ஆனால் த்ரெட் வந்துட்டு என்ன ஆகும்னா இப்போ இந்த ப்ராசஸில் த்ரெட் ஒரு 3-4 த்ரெட் இருக்குன்னா அது வந்து ஒரே ரிசோர்ஸை வந்துட்டு மெமரியை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கும். இப்போ இன்னொரு ப்ராசஸ் இருக்குன்னா அது அதுக்குள்ள த்ரெட். ஓகேங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை, ப்ராசஸ் அண்ட் த்ரெட்னா இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ப்ராசஸுடைய டயக்ராம் போடுறேன். அது உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அதை வந்து நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ராசஸ் வந்துட்டு ஒரு கிரியேட் ஆகுதுன்னா அதுக்குள்ளே என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்கும் அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் உங்களுக்கு இன்னும் புரியும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ப்ராசஸ் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஜாவா டெஸ்ட்டுக்கு எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகணும், கிரியேட் நியூ ப்ராசஸ். அப்போ JVM இன்ஸ்டன்ஸும் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அது வந்து உள்ளே இருக்கும், இந்த ப்ராசஸ் உள்ள JVM இன்ஸ்டன்ஸ். ஜஸ்ட் ரிசோர்ஸ்னு வச்சுங்க, அந்த ப்ராசஸ்க்கு வந்துட்டு ரிசோர்ஸ்னு வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்.
அதுக்குள்ள ஓகேங்களா இங்கே வந்துட்டு ஹீப் மெமரி. நான் இதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ப்ராசஸ் உள்ளன்னா ஜேவிஎம் இன்ஸ்டன்ஸ் அதெல்லாம் எல்லாமே ரிசோர்ஸ் தான். ஓகேங்களா, இன்ஸ்டன்ஸ் உள்ள ஓகேங்களா ஹீப் மெமரி இருக்கும். அப்புறம் நான் வந்து ஒரு 2 த்ரெட் வச்சு போடுறேன். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, சாரி, இது பார்த்தீங்கன்னா இது வந்து கோட் செக்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா டேட்டா செக்மெண்ட். இதெல்லாம் என்னன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். செக்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு ப்ராசஸில் மல்டிபிள் த்ரெட் இருக்கும், கரெக்டுங்களா. ஸோ இது வந்து த்ரெட் பார்ட். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது வந்து நம்ம இப்போ த்ரெட் 1ன்னு வச்சுக்கோங்க. த்ரெட் 1 பாக்ஸே போட்டுக்கிறேன். த்ரெட் 2 ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் 1 த்ரெட் 2. இப்போ இந்த த்ரெட்டுக்கு தனியாக ரிசோர்ஸ் இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, அது வந்து சாரி பாக்ஸ், இது வந்து ரெஜிஸ்டர், இது வந்து ஸ்டாக், இது வந்து கவுண்டர் அப்படின்னு 3 இருக்கு. அதெல்லாம் எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு இது மட்டும், சாரி, இது வந்து என்ன, இது ரெஜிஸ்டர், அடுத்தது வந்துட்டு ஸ்டாக். இது மல்டிபிள் த்ரெட்டும் இருக்கலாம், நான் ஜஸ்ட் 2 த்ரெட் மட்டும் இப்போதைக்கு போட்டிருக்கேன். இது வந்து ஸ்டாக், இது வந்து கவுண்டர், ஓகேங்களா. இப்படி தான் ப்ராசஸ் இருக்கும் உள்ள. ஓகேங்களா, இப்போ இந்த ப்ராசஸ் உள்ள பார்த்தீங்கன்னா ஜேவிஎம் இன்ஸ்டன்ஸ் இருக்கு. இதில் காமனாக என்ன இருக்கு, இப்போ த்ரெட்டுக்கு காமனாக பார்த்தீங்கன்னா ஹீப் மெமரிஸ், கோட் செக்மெண்ட் அண்ட் டேட்டா செக்மெண்ட், இது 3ஐயும் வந்து எல்லா த்ரெட்டும் ஷேர் பண்ணிக்கும். ஆனால் இந்த த்ரெட்டுக்குள்ள ரெஜிஸ்டர் ஸ்டாக் கவுண்டர் இந்த த்ரெட்டுக்கு தான், அடுத்த த்ரெட்டில் உள்ள ரெஜிஸ்டர் ஸ்டாக் கவுண்டர் ஷேர் பண்ணிக்காது. இது எது ஷேர் பண்ணுன்னா ஹீப் மெமரி, இது இப்படி போடுறேன். ஓகேங்களா, இது ஓகேங்களா ஹீப் மெமரி, கோட் செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட், இது 3 வந்து இட்ஸ் காமன் டு ஆல் த த்ரெட். பட் ஆனால் ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் தனியாக ரிசோர்ஸ் இருக்குது, ரெஜிஸ்டர் ஸ்டாக் கவுண்டர், அதெல்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக. ஓகேங்களா, இப்போதைக்கு இது. இப்போ இன்னொரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம், இப்போ இந்த ஒரு ப்ராசஸ் கிரியேட் ஆகுதுன்னா அதுக்கு எவ்வளோ மெமரி வந்துட்டு அலோகேட் ஆகும். ஓகேங்களா, நம்ம மேனுவலாக கூட நம்ம செட் பண்ணலாம். எப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஜாவா ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஜாவா இந்த கமெண்ட் ஞாபகம் வச்சுங்க, எக்ஸ்எம்எஸ், அது கேப்ஸில் வருமானு தெரியல, பார்ப்போம். இப்போ வந்துட்டு நான் வந்து 256 வந்துட்டு இது வந்துட்டு இனிஷியல் ஹீப் சைஸ், இந்த ஹீப் சைஸ் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகேங்களா, மெமரி சைஸ் இது மாதிரி நம்ம கொடுத்து இவ்வளோ சைஸ் தான் எனக்கு இருக்கணும் என்னுடைய ப்ராசஸ்க்கு அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். மேக்ஸ் சைஸ் கொடுக்கலாம், எஸ்எம்எக்ஸ் இப்போ 2 GB நான் கொடுத்துக்கிறேன். டெஸ்ட் ஓகே, இது கேபிட்டலில் வருமானு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன். எக்ஸ்எம்எஸ் யா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 256 நீங்கள் மெமரியாக இப்படி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்போ இந்த 2 GB தாண்டுச்சுன்னா
இப்போ நீங்கள் இப்போ பெரிய ப்ரோக்ராம் ரன் பண்ணுறீங்க, அது அது ரன் ஆகுறது வந்து சைஸ் வந்து 2 GB தாண்டுச்சுன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு எரர், அவுட் ஆஃப் மெமரி எரர்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். அது இப்போ தான் இப்படி தான் வருது. உங்களுடைய சிஸ்டமுடைய கேப்பபிள் 2 GB, அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு 2 GBக்கு அதிகமாக உங்கள் ப்ரோக்ராம் வந்து கன்சியூம் பண்ணிக்குதுன்னா அவுட் ஆஃப் மெமரி எரர் வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இது வேணால் ஞாபகம் வச்சுங்க. பட் மோஸ்ட்லி பை டிஃபால்ட்டாக அது அப்படி தான் கொடுப்பாங்க. நம்ம மெமரிலாம் எக்ஸாக்டாக கொடுக்க மாட்டோம். பட் ஆனால் நீங்கள் இப்போ ஏதாவது கோடிங் டெஸ்ட்லாம் எழுதுறீங்கன்னா சில மெமரிஸ்லாம் வந்துட்டு செக் பண்ணுவாங்க, அவங்க இப்போ ஆப்டிமைஸ்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த டைமில் அவங்க வந்துட்டு இப்படி ரன் பண்ணுவாங்க. ஸோ அதை தாண்டி போணுச்சுன்னா அவுட் ஆஃப் மெமரி எரர் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ இதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க, அதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்துட்டு 1 by 1 பார்ப்போம். இந்த கோட் செக்மெண்ட் இருக்குல்ல, ஓகேங்களா? ஹீப் மெமரியிலேருந்தே ஆரம்பிக்கிறேன். இப்போ ஹீப் மெமரி நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க. ஹீப் மெமரியில் என்னென்ன சேவ் ஆகும்? ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணி என்னென்ன பண்ணுறோமோ அது ஃபுல்லுமே ஹீப் மெமரியில் தான் கிரியேட் ஆகும். ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம்? நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி. ஸோ நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி, ஓகேங்களா, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் லெவலில் ஏதாவது வேல்யூ ஸ்டோர் பண்ணுறீங்க எல்லாமே வந்துட்டு ஹீப் மெமரியில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த ஹீப் மெமரி என்ன ஆகுன்னா எல்லா த்ரெட்டுக்கும் ஷேர் ஆகும். ஓகேங்களா? அதே இது நீங்கள் பக்கத்தில் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு தனியாக ஹீப் மெமரிக்குன்னா அது ப்ராசஸ் 1, 2 அப்படிலாம் ஷேர் ஆகாது. இந்த ப்ராசஸ் 1க்குள்ளே உள்ள ஹீப் மெமரி வந்து அதுக்குள்ளே உள்ள எல்லா த்ரெட்டுக்கும் ஷேர் ஆகும். ஸோ இந்த த்ரெட் வந்து இந்த ஹீப் மெமரியில் உள்ள வேல்யூவை அக்சஸ் பண்ணலாம், இதுவும் அக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவும் ரெண்டுமே ஒரே டைமில் அக்சஸ் பண்ணுறதுனா ஒரு இஷ்யூ வரும். அதுக்கு நம்ம சின்க்ரோனைசேஷன் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? அதை இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அதே மாதிரி இந்த ஹீப் மெமரியை வந்து எல்லா த்ரெட்டும் அக்சஸ் பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம், அதை மாடிஃபை பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் டீட்டெயிலாக எக்ஸாம்பிள் சொல்லும் போது எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு ஹீப் மெமரி என்னன்னா ஆப்ஜெக்ட்ஸோடைய டேட்டா எல்லாத்தையும், ஆப்ஜெக்ட்ஸ் லெவலான டேட்டா எல்லாத்தையும் வந்துட்டு ஹீப் மெமரியில் தான் இருக்கும். அது வந்து எல்லா த்ரெட்டும் அக்சஸ் பண்ணிக்கலாம், ரீடும் பண்ணிக்கலாம், மாடிஃபையும் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். நெக்ஸ்ட் கோட் செக்மெண்ட்டுக்கு வரும். இப்போ நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணுறோம்ல, அப்போ பைட் கோடா, ஓகேங்களா, பைட் கோடா வந்து மிஷின் கோடா வருது இல்லை? ஸோ அது வந்துட்டு இந்த கோட் செக்மெண்ட்டில் தான் இருக்கும். இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ப்ராசஸ் எது கிரியேட் ஆயிடுச்சு? அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்காக கிரியேட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ அந்த பைட் கோட் டீட்டெயில் சம்வேர் நம்ம வைக்கணும்ல, தான் கோட் செக்மெண்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இதையும் எல்லா 2 த்ரெட்டுமே அக்சஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஒன்லி ரீட் தான் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி எழுதின கூட நீங்கள் வந்து மாடிஃபை பண்ண முடியாது ப்ரோக்ராம் ரன் பண்ணும் போது. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது டேட்டா செக்மெண்ட்னா இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள், குளோபல் வேரியபிள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த டேட்டா செக்மெண்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இதையும் எல்லா த்ரெட்டும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அக்சஸ் பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். நம்ம ரைட் பண்ணிக்கலாம்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ 2 த்ரெட் ஒரே நேரத்தில் அக்சஸ் பண்ணுறதுன்னா சின்க்ரோனைசேஷன் தேவை. அதை நம்ம டீட்டெயில்டாக ஃபர்தராக பார்ப்போம். இப்போ நம்ம த்ரெட்டுக்குள்ளே வருவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா ரெஜிஸ்டர். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ரெஜிஸ்டர் பற்றி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ வந்துட்டு ஒவ்வொரு த்ரெட்டும் ஒவ்வொரு ரெஜிஸ்டர் வச்சுக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த பைட் கோட் வந்துட்டு இந்த நேட்டிவ் மிஷின் கோடாக மாறும் போது ஸோ அந்த ரெஜிஸ்டரில் வந்துட்டு இப்போ அந்த ஒரு லைன் கோட் ரன் ஆயிடுச்சுன்னா அந்த ஒவ்வொரு டீட்டெயிலாக அந்த ரெஜிஸ்டரில் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சும்மா அது ரொம்ப தெரிஞ்சுக்கோன்னா இப்போ 1 by 1 ரன் ஆகும்போது ஸோ அந்த பைட் கோட் இந்த 1 by 1 அது ரெஜிஸ்டரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட தனித்தனி ரெஜிஸ்டர் வச்சுருக்கோம். ஸோ அதை ஷேர் பண்ணிக்காது. அதே மாதிரி ஸ்டாக்னா என்னென்னா ஸ்டாக் வந்து ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் மெமரி தான். அதில் வந்துட்டு நம்ம இந்த மெத்தட் கால், லோக்கல் வேரியபிள்லாம் இந்த ஸ்டாக்கில் தான் இருக்கும். நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜாவாவில் வந்து லோக்கல் வேரியபிள் cannot be accessed by, அந்த மெத்தடுக்குள்ளே தான் அக்சஸ் பண்ண முடியும், வெளியில் அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஸ்டாக் லெவலில் இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் அந்த இது வந்து ஹீப்லேயோ இல்லை டேட்டா செக்மெண்ட்லேயோ இல்லை. ஸோ ஸ்டாக்கில் இருக்கறனால அந்த த்ரெட்டால் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ மெத்தட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்.
ஓகேங்களா? மெத்தட் கால்ஸு இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாக்ல இருக்கும். கவுண்டரில் என்ன இருக்கும்னா கவுண்டரில் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு இந்த த்ரெட் எந்தெந்த கோடெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும், ஸோ அது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். இது ரொம்ப தெரிஞ்சுக்கணும் இல்லை, பட் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறமேட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, இப்போ நீங்கள் ப்ராசஸ் த்ரெட்டு அப்புறம் அதுக்குள்ளே உள்ளதெல்லாம் பார்த்துட்டீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் யார் வந்துட்டு இந்த த்ரெட்டெல்லாம் வந்து ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் ஆகுதுல, யார் மேனேஜ் பண்ணுறா அப்படின்னா ஓஎஸ் ஷெட்யூலர் தான் மேனேஜ் பண்ணுது. ஓகேங்களா? அதே மாதிரி இட் வில் ஸ்டோர் த வேல்யூ ஃப்ரம் த்ரெட் டு சிபியூ ரெஜிஸ்டர். சிபியூ ரெஜிஸ்டரில் வந்துட்டு